வணக்கம். இது வழக்கு. கண்டம் துண்டமாக வெட்டி வீசப்பட்ட டிஜிபி உறவினர் நிலத்தகராறில் நடந்த கொடூர கொலை. சென்னையைச் சேர்ந்த வெங்கட்ராவ் என்பவர் தனது நண்பர் வேல்முருகன் என்பவரால் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டதை கடந்த வாரம் பதற்றத்தோடு பார்த்தோம். இந்த நிலையில் சேலம் சங்ககிரியைச் சேர்ந்த துரைசாமி என்பவர் துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காளிங்கராயன் வாய்க்காலில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் ஆண் சடலம். ஆம், 3 துண்டுகளாக வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்தார் அந்த மனிதர். காவல்துறையினர், ஊர் மக்கள் என எல்லோருமே அந்த ஆற்றங்கரை பகுதிக்கு வந்துவிட பதற்றத்தில் மூழ்கிப் போனது அந்த பகுதி. எப்படியும் 3 நாட்களாகி இருக்கும். அந்த நிலையில்தான் உப்பிக் கிடந்தது அந்த சடலம். யார் என அடையாளம் கண்டுகொள்ளவே அச்சப்பட்டார்கள் அங்கிருந்தவர்கள். கைரேகை நிபுணர்களும் ஆய்வு நடத்தினார்கள். மருத்துவக் குழுவும் வந்திருந்தது. ஒரு கட்டத்தில் அங்கே கொலை செய்யப்பட்டவர் சேலம் மாவட்டம் வடுகப்பட்டி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த துரைசாமிதான் என முடிவுக்கு வந்தார்கள். இதோ காணாமல் போனதாக காவல்துறையால் அறிவிக்கப்பட்டிருந்த அதே துரைசாமி ஆற்றுப்படுகையில் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டிருந்தார். இவர் வேறு யாருமல்ல, முன்னாள் டிஜிபியும் தற்போதைய தமிழக அரசு ஆலோசகருமான ராமானுஜத்தின் உறவினர். துரைசாமி காணாமல் போய்விட்டதாக கருதி ஊர் முழுக்க தேடி அலைய கடைசியில் பிணமாகவே கண்டெடுக்கப்பட்டுள்ளார். தம்பி துரைசாமி டெய்லி 7 மணிக்கு விட்டு வந்துருவா. புதன்கிழமை வரல, 10 மணி ஆகி வரல. தேடி 3 நாளை பார்த்தா அன்னைக்கு காலையில குமார்மலை ஆத்துல கிடக்கு வந்து சொன்னாங்கடா. வந்து பார்த்தா 3 துண்டா. கதை வேறு முண்டம் வேறாக 3 துண்டுகளாக வெட்டி போட்டவர்கள் யார்? என்ன நடந்தது? விசாரணை வளையும் இறுகியது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள வடுகப்பட்டி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த துரைசாமி ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தவர். ரியல் எஸ்டேட் மட்டுமல்ல, அந்த பகுதியில் உள்ள ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கும் அவர் பங்குதாரராக இருந்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இரவு 7 மணியளவில் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டுக்கு சென்றவரைதான் வழிமறித்து கொன்று போட்டிருக்கிறார்கள். புதன்கிழமை நைட்டு ஒரு 6:15 அங்க சங்கிலிருந்து புறப்பட்டு தந்தாருங்க. 6:30 மணிக்கு இங்க பாலம் வந்தது. பாலத்துக்கு இந்த பக்கம் வரல அப்படின்ட்டு எல்லாருமே இது பண்ணாங்க. வீட்டுக்கு 7 மணி ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ட்டுலாம் கேட்கற போதுங்க அவரும் சரி இவர் வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து போன் போட்டிருக்காங்க எங்க யாருக்குன்னு கேட்கற போது அப்புறம் இவர் இன்னும் வரலையே அப்படின்ட்டு போது இவங்க எல்லாருமே தேட ஆரம்பிச்சாங்க. தேடுற போது அப்புறம் அவர் காணோம். உடனே நாங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். ஸ்டேஷன்ல போய் நைட்டு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு இருந்து எல்லாருமே 2-3 நாளா தேடிட்டு இருந்தாங்க. தேடிட்டு இருக்கும்போது அப்புறமா ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு போலீஸ் அதிகாரிங்க செல்போன் மூலியமா யார் யார்கிட்ட பேசினா என்னன்னு அப்புறம் அது மூலியமா கண்டுபிடிச்சு குற்றவாளிகளை இது பண்ணாங்க. துரைசாமி ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பது மர்மமாகவே இருக்க அவரது நண்பர்களிடம் விசாரித்து பார்த்ததில் அவருக்கு எதிரிகள் யாரும் இல்லை என்றே சொன்னார்கள். அதுக்கப்புறம் ஏதாவது இல்லை அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு அவருக்கு எதிரின்னு சொல்றது யாருமே இல்லை. எந்த விதத்திலையும் யாருமே அவரை தப்பாவே நினைச்சாங்க. இந்த நிலையில் துரைசாமி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு
அவர்களிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டிருக்கிறது. இதோ கைது செய்யப்பட்டு காவல்துறையால் அழைத்துச் செல்லப்படும் இந்த கொலை குற்றவாளிகள்தான் அந்த சதி வேலையை சப்தமில்லாமல் அரங்கேற்றியவர்கள். இருசக்கர வாகனத்தில் சென்ற துரைசாமியை வேறொரு வாகனத்தில் பின்தொடர்ந்து அவரது வாகனத்தை இந்த ஆற்றுப்படுகையில் இடித்து தள்ளியிருக்கிறார்கள். அதன் பிறகு கீழே விழுந்தவரை சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள் அந்த கொடூரர்கள். உண்மையான அக்யூஸ்ட் ஒருத்தன் உண்மை சொல்லிட்டான். இந்த மாதிரி நாங்க தான் அவரை கடத்தணும். அவரை வடுகுப்பட்டி வரும்போது வழியில பாலத்துக்கு இந்த பக்கம் வரும்போது நாங்க ஆம்னி கார்ல அவரை இடிச்சு கீழே தள்ளி அவரை ஏற்றிட்டு போயிட்டோம். துரைசாமி செய்து வந்துள்ள ரியல் எஸ்டேட் தொழிலே இந்த கொலைக்கு முக்கிய காரணம். சங்ககிரி ஐவேலி ஊராட்சி தலைவரும் அதிமுக பிரமுகருமான ராம்சந்தர் என்பவர்தான் கூலிப்படை உதவியுடன் இந்த கொலையை செய்து முடித்திருக்கிறார். சுமார் 2.5 ஏக்கர் நிலத்தகராறுதான் இந்த கொலைக்கும் மூலாதாரமாக இருந்திருக்கிறது. அவங்க இடம் எங்களுக்கு வித்துருந்தாங்க. 3 பேர் அது வாங்கியிருக்காங்க. அது வாங்கி வித்துட்டுங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எக்ரிமெண்ட் போட்டு எல்லாம் பணம் வாங்கிட்டுங்க. கரையத்துக்கு வரும்போது எங்க அக்காக்காரங்க 2 பேரும் வரமாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டாங்க. கரையத்துக்கு அந்த நாள் பண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்புறமேட்டு அவங்க அக்காக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த சொத்து மேல எல்லாம் கேஸ் போட்டாங்க. அவங்க இருக்கிற சொத்து இது மேல எல்லாம் கேஸ் போட்டாங்க. அந்த இருக்கிற சொத்தை கேஸ் அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை மட்டும் வாபஸ் வாங்கிட்டு அதை மட்டும் எல்லாம் பிரிச்சு கிரையம் பண்ணிட்டாங்க. இந்த சொத்தை கேஸ் வாபஸ் வாங்கல. ஆனா இவங்க பேர்ல போட்ட கேஸ் எங்க பக்கமே தீர்ப்பாயிடுச்சு. இதை திருப்பி அவங்க ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க. அப்புறம் இவங்க திருப்பி ஹைகோர்ட்ல போட்டிருக்காங்க. அதனாலதான் கேஸ் இதனாலதான் வந்தாங்க. 5 வருடங்களாக இருந்து வந்துள்ள இந்த நிலத்தகராறில் அடிக்கடி மோதல்கள் இருந்து வரவே துரைசாமியை ஆள் வைத்து வெட்டி சாய்த்திருக்கிறார் ராம்சந்தர். இது அவரே கொடுத்துள்ள பகீர் வாக்குமூலம். இந்த கொலை வழக்கு தொடர்பாக ராம்சந்தரின் கார் டிரைவர் சண்முகம், கூலிப்படை கும்பலான மஞ்சுநாதன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. துரைசாமி கொலை செய்யப்பட்ட போது களவாடப்பட்ட அவரது 7 பவுன் நகை, வாகனம், கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தி உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. நெல்லை மாவட்டம் வள்ளியூரிலிருந்து கடந்த வாரம் நெல்லைக்கு வந்த 5 அரசு பேருந்துகள் மீது மர்ம கும்பல் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் 5 பஸ்களின் கண்ணாடிகளும் முற்றிலுமாக உடைந்தது. இந்த தாக்குதலின் பின்னணியில் ஒரு கொலை சம்பவம் இருப்பதாக சொன்னார்கள். என்ன நடந்தது இந்த விவகாரத்தில்? திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்கோடியில் உள்ள ஓர் ஊர் வள்ளியூர். இங்குள்ள காந்தி நகரைச் சேர்ந்தவர் சாமிநாதன். இவரது மகன் மகாராஜன். 17 வயது நிரம்பிய மகாராஜன் நாகர்கோவிலில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வந்தார். மகாராஜன் அதே பகுதியைச் சேர்ந்த நடராஜனின் மகன் மாரீஸ்வரன் என்ற மாயாண்டியுடன் தான் தினமும் கல்லூரிக்கு சென்று வருவது வழக்கம். அன்று மகாராஜனும் மாயாண்டியும் கல்லூரியிலிருந்து வள்ளியூர் பேருந்து நிலையம் வந்து சேரும் போதே நன்றாக இருட்டிவிட்டது. இருவரும் பேசிக்கொண்டே மெதுவாக நடந்தபடி வள்ளியூர் கால்நடை மருத்துவமனை அருகே வந்து கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்கள் மகாராஜனையும் மாயாண்டியையும் வழிமறித்தனர். அவர்கள் இருவரும் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மகாராஜனையும் மாயாண்டியையும் சரமாரியாக வெட்ட முயன்றதாக கூறப்படுகிறது. இதில் இருவருக்கும் கழுத்து, கை, தலை உள்ளிட்ட உடலின் பல்வேறு பகுதிகளில்
தொடர்ந்து வெட்டு விழுந்திருக்கிறது. பலத்த காயமடைந்த இருவரும் தரையில் சரிந்து விழுந்து துடித்துள்ளனர். பின்பு இருவரும் இறந்து விட்டதாக நினைத்த அந்த இருவரும் அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். பலத்த காயமடைந்த மகாராஜன் அதே இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். மாயாண்டியோ ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். காலேஜ் விட்டு அந்த அமராவதி ஆஸ்பத்திரி இறக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க பிளாட்டினா பைக்ல வந்தாங்க. பைக்ல வந்துட்டு ஏதோ சொல்லி கூப்பிட்டாங்க. உடனே நாங்க நின்ன உடனே அவங்க அவனை அடிச்ச உடனே திருப்பி அடிச்ச உடனே அவன் 2 பேரும் வந்து சைக்கிளே பைக்கிள் இவ்வளவுதான்னு அருவா எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள உடனே அந்த கத்துனா கதறினா நான் தடுக்கவுன்னு என்ன விட்டாங்க. அதன் பின்னர் அவ்வழியே சென்றவர்கள் 2 வாலிபர்கள் வெட்டுப்பட்டு கிடப்பதைக் கண்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் உயிருக்கு போராடிய மாயாண்டியை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு மகாராஜனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பாவம், அந்த பையன் நல்ல பையன், எப்படி அநியாயமா வெட்டி கொண்டுட்டாங்க. யாருக்கு என்ன கெடுதல் நினைக்க மாட்டாங்க. நல்ல பையன். ஆடு மாடுகளை வெட்டுற மாதிரி தயவுசெய்து இனிமேல் யாரையும் வெட்டி கொலை பண்ணாதீங்க. 4 அடி அடிச்சுட்டு விட்டாலும் கூட பரவாயில்ல, இப்படி கொலையெல்லாம் தயவுசெய்து இனிமேல் பண்ணாதீங்க. அதற்குள்ளாக இச்சம்பவம் பற்றிய செய்தி வள்ளியூர் முழுவதும் பரவிவிட பெரும் பதட்டம் தொற்றிக் கொண்டது. கல்லூரி சென்று வந்த மகாராஜனை கொலை செய்தது யார்? எதற்காக நடந்தேறியது இந்த கொலை? காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து புலன் விசாரணையை மேற்கொண்டனர். விசாரணையில் வள்ளியூர் முருகன் கோவிலில் சில நாட்களுக்கு முன்பு தெப்பத் திருவிழா நடந்தது. இதில் மகாராஜனுக்கும் வள்ளியூர் மறவர் காலனியைச் சேர்ந்த ஜெகன் முத்து, அருண் பாண்டியன் ஆகியோருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாகவே ஜெகன் முத்துவும் அருண் பாண்டியனும் திட்டம் தீட்டி மகாராஜனை வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. காவல்துறையினர் தலைமறைவான கொலையாளிகள் இருவரையும் பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே வள்ளியூரில் இருந்து திருநெல்வேலிக்கு வந்த 5 அரசு பேருந்துகள் மீது மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதல் நடத்தியும் உள்ளனர். கொலையாளிகள் ஜெகன் முத்துவையும் அருண் பாண்டியனையும் உடனே கைது செய்ய வேண்டும், பாதிப்படைந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று மகாராஜனின் குடும்பத்தினரும் உறவினர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது காவல்துறையினுடைய மெத்தன போக்கால் நடந்த ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக இந்த பகுதிகளை சாரிய வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. எந்த பிரச்சனைகள் எடுத்தாலுமே அதை சமரசப்படுத்தி விடக்கூடிய பணிகளை தான் இந்த காவல்துறை செஞ்சது. சரியான நேரத்தில் சரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த படுகொலை நடந்திருக்காது. இன்றைக்கு நடந்த இந்த படுகொலையை கண்டித்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பகுதியில் மறியல் செஞ்சுட்டு இருக்கிறோம். முதலமைச்சர் நிவாரண நிதி உடனடியாக வழங்கணும், இந்த குடும்பத்துக்கு அரசு பணி வழங்கணும், குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யணும். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் உடலை வாங்க மாட்டோம், பிரேத பரிசோதனை செய்ய மாட்டோம். எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டத்தில் தொடரும். காவல்துறை உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். 3 தினங்களுக்கு பின்பே மகாராஜனின் உடலை மருத்துவமனையிலிருந்து பெற்றுக் கொண்டனர் அவரின் குடும்பத்தினர். இதனிடையே கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஜெகன் முத்துவும் அருண் பாண்டியனும் கோவை பகுதியில் சரணடைந்து விட்டனர். கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஜெகன் முத்து, அருண் பாண்டியன் ஆகியோர் குடும்பத்தை அணுகிய போது தங்கள் தரப்பு நியாயமாக அவர்கள் எதுவும் பேச மறுக்கிறார்கள். நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. பலர் மீது ஒரு குற்றச்செயல் தொடர்பாக ஒரு புகார் பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு பிறகு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. சில காரணங்களுக்காக அந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய வழக்கு 2ஆக பிரிக்கப்பட்டு சிலருக்கு தனியாகவும் மிச்சமுள்ள நபர்களுக்கு தனியாகவும் வழக்கு நடத்தப்படுகிறது.
அதுல ஒரு சிலருக்கு தாக்கல் செய்யப்படும் வழக்குல அந்த வழக்கு வந்து நிரூபிக்க முடியாத ஒரு சூழல்ல விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட தருணங்கள்ல மீதமுள்ள சிலரும் அந்த வழக்கை நடத்த வேண்டுமா, இல்லனா அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகி ஏதாவது பரிகாரம் பெற சட்டத்தில் வழி இருக்கிறதா? மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு உட்பட்ட ஒரத்தநாடு காவல் நிலையத்தில் ஒரு புகார் தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த புகாரை கொடுத்தவர் சொல்கிறார், சுமார் 9 நபர்கள் வந்து அடையாளம் தெரிந்த நபர்கள் எனக்கு எதிரான சில விஷயங்களை சொல்லி அவமரியாதை செய்து அவமானப்படுத்தி என்னை தாக்கினார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் ஒரத்தநாடு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு தாக்கல் செய்யப்படுகிறது. அது வந்து 147, 341, 323, 355, 506 Part 2 IPC அந்த சட்டப்பிரிவின் வாயிலாகவும் SC and ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 அந்த சட்டத்தின் வாயிலாக சட்டப்பிரிவு 3 உட்பிரிவு 1 உட்பிரிவு 10 வாயிலாக வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் வழக்கு விசாரித்து இறுதி அறிக்கையும் தாக்கல் செய்யப்படுகிறது உரிய நீதிமன்றத்தில். அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. ஆனால் நாளடைவில் அந்த வழக்கு வந்து போக்கில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிலர் வந்து அந்த கோர்ட்டுக்கு வராமல் போயிடுறாங்க. அதன் காரணமாக அவங்களுக்கு வாரண்ட் பிறப்பிக்கப்படுகிறது. அது நிலுவையில் இருக்கும் பொழுது வழக்கை நடத்துவதற்காக அரசு தரப்பிலிருந்து ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் அந்த வழக்கு 2ஆக பிரிக்கப்படுகிறது. அந்த பிரித்து நடத்தும் பொழுது ஒரு 5 நபர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு அது நடத்தப்படுகிறது. அதே குற்றப்பிரிவுகளுக்கு அதே சட்டப்பிரிவுகளின் வாயிலாக அந்த வழக்கு நடக்கும் பொழுது யார் புகார் கொடுத்தாரோ அவர் வந்து அவருடைய புகாரை வந்து ஏற்கனவே கொடுத்த புகாருக்கு வந்து சார்ந்து அவர் வந்து சாட்சியம் அளிக்காத காரணத்தினாலும் மற்ற சாட்சிகள் எல்லாமே பிறல் சாட்சியாக மாறின காரணத்தினால அந்த வழக்கு வந்து நிரூபிக்கப்படாத தன்மையில அந்த 5 நபர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். இந்த சூழல்ல மீதமுள்ள நபர்கள் எல்லாருமே வந்து அந்த மீதமுள்ள இன்னொரு வழக்குல வந்து அவங்க ஆஜராகி வழக்கு நடத்துறாங்க. அப்போ அவங்க ஒரு வழக்கு ஒண்ணு உயர்நீதிமன்றத்தில் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில தாக்கல் செய்யறாங்க. அந்த வழக்கு வந்து நீதியரசர் திரு பி தேவதாஸ் அவங்க முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அப்போது நீதியரசர் வந்து அவர் தெளிவாக வரையறுக்கிறார். அதாவது கீழமை நீதிமன்றத்தில் ஒரே குற்றச்சாட்டுல பதியப்பட்ட அந்த வழக்கு 2ஆக பிரிக்கப்பட்டு அதே வழக்கு ஒரு சில நபர்களுக்கு எதிராக அவங்களுடைய குற்றம் நிரூபிக்கப்படாத காரணத்தினால விடுவிக்கப்பட்ட தருணத்துல அந்த வழக்கினை வந்து அவங்க மீண்டும் அதுல பாதிப்புக்கு உள்ளான மற்ற நபர்கள் வந்து அந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி அந்த காலதாமதம் காலவரியம் ஏற்படுகிறது. ஆகவே உயர்நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க விடுவிக்கலாம் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். மேலும் அந்த உத்தரவுல நீதியரசர் திரு பி தேவதாஸ் அவர்கள் வந்து வரையறுக்கிறார் 482 CRPC உயர்நீதிமன்றத்தின் உள்ளுறை அதிகாரங்கள் இன்ஹெரண்ட் பவர்ஸ் ஆஃப் தி ஹைகோர்ட் அந்த அடிப்படையில் அந்த வழக்கை வந்து அனுமதிக்கிறார். அதன் காரணமாக அந்த வழக்கில் வந்து மீதமுள்ள நபர்கள் அந்த கீழமை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கில் போய் எதிர்கொண்டு இறுதி முடிவு எட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற உத்தரவு பிறப்பிக்கிறார். இந்த அடிப்படையில் உயர்நீதிமன்றம் வந்து தலையிட்டு ஒரு வழக்கில் 2ஆக பிரிக்கப்பட்டு ஒரே குற்றச்சாட்டுகள்ல விடுதலை செய்யப்பட்டிருந்தால் மீதமுள்ள நபர்களுக்கும் அதே வழக்கை திரும்ப நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.